பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நாள் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருக்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். இப்போ பாருங்கள், யாக்கோப்புக்கு உயர்ந்த அடைக்கலம் யாருன்னா இயேசு. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அடைக்கலம் வேணும்னா இயேசுவை கூப்பிடணுங்க. பிரச்சனை வரும்போது எப்படிங்க நம்ம இயேசு கூப்பிட முடியும்? போராட்டம் வரும்போது என்ன பண்ணுவோம்? போராட்டம் இல்லை, போராட்டம் வந்துருந்தாங்க, இதுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொன்னால் யுத்தம் யார் கொடுக்குங்க? பிசாசு யுத்தம் பண்ணுவான். விடுவிக்கிறவர் இயேசு. யுத்தத்தின் வல்லவர் அவர் தாங்க. பிசாசு கூட யுத்தம் பண்ணவர் இயேசு ஒருவர் தாங்க. நம்மளால் பண்ண முடியாது, சோர்ந்து போடும், விழுந்துருவோம். அதுதான் சார் ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் யாக்கோப்பு சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா சேனைனா யாருங்க? சேனைகளின் தலைவன், படைத்தலைவன் அவர் தாங்க. யுத்தமே அவர் தான். யுத்தத்தின் வல்லவர் இயேசு அப்படின்றாங்க. நம்ம பிரச்சனைக்காக விடுவிக்கிறார் இயேசு தாங்க. யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தின் வல்லவரை நம்ம கூப்பிட்டா போதும். சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். சேனையாய் வந்து வருகிற பிரச்சனையை அதை முறியடிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அப்படியேப்பட்ட சேனையால் நம்ம பிரச்சனையார் வாழ்க்கை பிரச்சனையில் அநேக போராட்டத்தோடு பிரச்சனையோடு இருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், எந்த பிரச்சனை பார்த்து நீ கலங்காத, பயப்படாத. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டது உங்களோடு இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் கொடுக்க போகிறார் உங்களுக்கு. யாக்கோப்புக்கு உயர்ந்த அடைக்கலம் கொடுத்தார் இல்லையா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கலம் வேணுமா, ஒரு சமாதானம், சந்தோஷம் வேணும்னா இயேசு நோக்கி கூப்பிடுங்க. யுத்தத்தின் வல்லவர் நம்மளோடு இருக்கிறார்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இயேசு என்னோடு இருக்கிறாருப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கூப்பிட ஆரம்பிங்க. அப்படி நினைக்காதவங்க கூப்பிடுங்க. அவர் உடனடியே வந்து சூழ்நிலையெல்லாம் மாற்ற அவர் வளர முடியும். யுத்தத்தின் வல்லவர் நம்மளோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் சொல்ல போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடிக்குள்ள ஒரு சூழ்நிலை தான் மாறும். அவர் யுத்தத்தின் வல்லவருங்க. ஆடு முன்னாடி அலைந்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். பிரச்சனை, போராட்டம் வந்தது. அப்போ கூப்பிட்றாப்பில் எவ்வளோ அருமையாக கூப்பிட்றாரு பாருங்க தாவீது. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாகும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருப்பா. எனக்கு எப்படியாப்பட்ட சேனை மத பிரச்சனை எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னோட ஒரு சேனைகளின் கர்த்தர், படைத்தலைவன் என் கூட இருக்கிறார். சும்மா எனக்கு முன்னாடி வர சத்துருக்களை அவர் முறியடிக்கிற வல்லவராக இருக்கிறார் சொல்லிட்டு தாவீது தைரியமாக பேசுகிறாரு. நீங்களும் பேசலாங்க தைரியமாக. இயேசு உங்ககிட்ட இருந்தார்னா எப்படியாப்பட்ட பிரச்சனை நமக்கு என்னங்க? ஆண்டு நமக்குள்ள சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்தார்னா எந்த பிரச்சனை பற்றி நம்ம கவலைப்படல, சந்தோஷமாக சமாதானமாக வாழலாம். இயேசு வந்தல்னா தான் நம்ம பிரச்சனை. பிசாசம் வந்து நம்ம ஆளுங்க செய்வோம். அப்போ செய்யும்போது போராட்டம் வரும், யுத்தம் பண்ண முடியாது நம்மளால், நம்ம சோர்ந்து போயிடுவோம். அந்த யுத்தத்தின் வல்லவர் இயேசு நம்மக்கிட்ட இருந்தார்னா நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம சூழ்நிலை மாற்றி அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன் சமூகத்தில் வருவோம் தகப்பனே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுற ஒவ்வொரு சகோதர மத்தியிலும் ஆண்டவரே எத்தனை பிரச்சனையோடு இருப்பார்கள், ஆண்டவரே யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிருப்பார்கள். ஆண்டவரே பிசாசுகளோடு இவங்களை போராடி இருக்கிற அந்த யுத்தம், ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டார்கள். ஆண்டவரே யுத்தத்தின் வல்லவர் இயேசு இந்த கூப்பிடுகிற நேரத்தில் அந்த இடத்துல போய் ஆண்டவரே அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை சில சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. வியாதியர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு என்னென்னு எனக்கு தெரியாது ஐயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து சோதித்து கர்த்தாவே அவர்கள் என்ன தேவை என்று நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தத்தின் வல்லவர் நீர் ஆண்டவரே. விசுவாசம் அவங்களை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அசுவே என்று கூப்பிடும்போது நீ யுத்தத்தின் வல்லவராய் அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனையை மாற்றி ஆசீர்வதித்து அவங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.